வருகின்ற உடற்பயிற்சிகளில் மிகவும் சிறந்தது யோகாசனங்கள். அவற்றை முறையாக பயின்றால் பல வருடங்கள் நலமுடன் வாழலாம் என்கிறார் ஆசனாண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி நடத்த முடியும். மற்ற வேளைகளில் நடத்தி பிரயோஜனம் இல்லை. சமையல் குறிப்புகள் எல்லாம் எப்போ வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். மற்ற குடும்ப சம்பந்தப்பட்ட எபிசோடு எப்போ வேணாலும் நடத்தலாம். ஆசனம் என்பது காலையில் அதிகாலை வேளையில் செய்ய வேண்டியது. அதிகாலையில் நம் கோயிலுக்கு செல்கின்றோம், பள்ளிக்கு செல்கின்றோம், வேலைக்கு செல்கின்றோம், வயல்வெளிக்கு செல்கின்றோம். கல்யாணம் முக்கியமான விசேஷங்கள் எல்லாம் காலையில் நடைபெறுகிறது. காலையில் சாப்பிடுகிறோம், மத்தியானம் சாப்பிடுகிறோம், ராத்திரி சாப்பிடுறோம். 3 வேளையும் சாப்பிடுகிறார். ஆனால் 3 வேளையும் யோகாசனம் செய்ய வேண்டும் என்று திருமூலர் சொல்கிறார். 3 வேளையும் செல்விட்டால் மனிதனுக்கு எந்த நோயும் வராது, சாக்காடு கிடையாது என்று திருமந்திரத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் மனிதன் 3 வேளை சாப்பிட்றான், 4 வேளை சாப்பிட்றான். உடலை மெயின்டைன் பண்ணுவதற்கு இந்த யோகாசனத்தை ஒரு காலையிலும் மாலையிலும் 2 வேளையும் செய்வதில்லை. அதிக நேரம் செய்ய வேண்டும் என்பது அல்ல. 10 நிமிடம் செய்யுங்கள், 5 நிமிடம் செய்யுங்கள், தினமும் செய்யுங்கள் என்றுதான் சொல்கிறார். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு காரைக்காலிலிருந்து காயத்ரி, சிவதர்ஷினி 8th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கிறார்கள். இவர்கள் சண்முகா யோகா சென்டர் காரைக்காலிலிருந்து வந்திருக்கிறார்கள். சக்கரபந்த ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் மெதுவாக எழுந்திருந்து இந்த சக்கரபந்த ஆசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். மெதுவாக செய்ய வேண்டும். மிக மிக கடினமான ஆசனம். எவ்வளவு மெதுவாக செய்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. சக்கராசனத்துக்கு வந்து காலை பிடித்து கொண்டு முதுகை வளைத்து தலையை முன்னால் கொண்டு வருகிறது. பாருங்கள், சக்கராசனம் செய்யலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் வளைத்து தலையை முன்னால் கொண்டு வருவது என்பது மிக 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 கடினம். முதுகெலும்பு பூரணமாக வளைக்கப்படுகிறது, பார்க்கலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை நீட்டி நன்றாக 2-3 மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுங்கள். இந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படக்கூடிய களைப்பை நீக்கிவிடும். களைப்பு வராது, இருந்தாலும் கூட பூரணமாக முதுகெலும்பை வளைக்கின்ற காரணத்தினால் வராது. அப்படியே எழுந்து உட்காருங்கள். அப்படியே பச்சுமுத்தாசனம். காலை பிடியுங்கள், குனிந்து முன்னால் குனியுங்கள். பின்னால் வளைந்தால் முன்னால் குனிய வேண்டும். பச்சுமுத்தாசனம் பாருங்கள். சயன பச்சுமுத்தாசனத்தை செய்கிறார்கள். முதுகு பின் வளைந்தால் முன் வளைய வேண்டும். அப்படியே திரும்பவும் படுங்கள். மீண்டும் இந்த ஆசனத்தை ஒரு முறை செய்யுங்கள். இந்த குழந்தைகள் எல்லாம் மாவட்ட, மாநில, அகில இந்திய, உலக அளவிலே பல்வேறு பயிற்சிகளை, பல்வேறு பரிசுகளை பெற்றவர்கள்.
அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்து விடுங்கள். மெதுவாக எழுந்து பச்சிமுத்தாசனம் செய்யுங்கள். கையை உயர்த்தி மெதுவாக எழுந்திருங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். சற்று முன்னால் வரவும். அப்படியே படுத்து இந்த ஆசனத்தை செய்யுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள். கை எங்கே பிடித்திருக்கிறார்கள், தலை எங்கே எப்படி வருகிறது என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை நீட்டி எழுந்து உட்கார்ந்து பச்சிமோத்தாசனம் செய்யுங்கள். காலை சேருங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, யோக மாணவர்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். இவைகளெல்லாம் யாரும் செய்ய முடியாத ஆசனங்கள். சாதனை செய்கிறார்கள். அவர் வாழ்க்கையிலும் பல்வேறு சாதனைகளை செய்து நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அவர்களுக்கு வரக்கின்ற சோதனைகள் எல்லாம் வெகுவாக தூக்கி எறிந்து விடுவார்கள். அதான் ஆசனத்தினுடைய மகிமை. உடலை வருத்தி வருத்தி செய்யக்கூடியவர்கள் தனக்கு வரக்கூடிய வருத்தங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை செலுத்தக்கூடிய தன்மையெல்லாம் அவர்களுக்கு வந்துவிடும். மனோதிடம், மனோ வலிமை, சோதனைகளை வெல்லக்கூடிய தன்மை, மனித வளம், இவர்களுக்கெல்லாம் அவருக்கு வந்துவிடும். ஆகவே இது போன்ற நல்ல பல பலன்களை கிடைக்கக்கூடிய ஆசனங்களை அனுதினமும் நீங்கள் கைக்கொண்டு நீங்கள் என்றும் இனிமையாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.